சொல்லிருக்கு அதாவது 7ல இருந்து 12 வயது வரைக்கும் எந்த குழந்தை அதிகமாக போனை யூஸ் பண்ணுகிறதோ அந்த குழந்தை 25 வாலிபன் வந்துட்டு ஒரு கொக்கைன் இருக்குல்ல, எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு போதை மருந்து கொக்கைன், அதை சாப்பிட்டா அவன் மூளை எந்த அளவுக்கு பிரெயின் டேமேஜ் ஆகும். ஒரு கொக்கைன் சாப்பிடுறது ஒரு அடிக்ஷன்ஸ், ஒரு பிரெயின் டேமேஜ், அவருடைய சிந்தனை தன்மையை வந்து குறைபாடாக்கும் சொல்றாங்களே, அந்த அளவுக்கு இட்ஸ் ஈக்குவல் மொபைல் போன். இதை நான் சொல்லல, ரிசர்ச் சொல்லுது. ரிசர்ச் வந்து எதையுமே சும்மா சொல்லுது, ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான எக்ஸாமின் பண்ணி அதை கரெக்டா சென்செக்ஸ் எடுத்து அதை ரிப்போர்ட் கொடுத்து அது ஒரு டீம் அதை வந்து கன்சல்ட் பண்ணி கடைசியா ஃபைனலா தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. சோ கொக்ரைன் கொடுத்துட்டு நம்ம பிள்ளை கொக்ரைன் சாப்பிடுன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அமைதியா இருப்போமா, அது சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விடுவோமா, எவ்வளவு ஷாக் ஆகும். அந்த அளவுக்கு ஷாக் நம்ம ஆகணும் இந்த மொபைல் போன் யூஸ் பண்றது. சட்டுன்னு கத்துறானா மொபைல் போன் தான் காரணம், பல்லு ஏடா கூட முளைக்குதா மொபைல் போன் தான் காரணம், சொன்னது காதலே வாங்க மாட்டானா மொபைல் போன் தான் காரணம். இங்க இருந்து அங்க இந்த வேலையை முடிச்சா அந்த வேலை இங்க நில்றாங்க. ஒரு கடைக்கு ஒரு 4 ஜாமான் தேங்காய் புளி பச்சை மிளகான்னு சொல்லி வச்சா அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, திருப்பி வந்து அம்மா என்னம்மா சொன்ன மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்தானா அதுக்கும் மொபைல் தான் காரணம். மெமரி பவர் குறைஞ்சிருச்சு.